சுய இன்பம் அனுபவிக்கிறவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. வரவங்க எல்லாம் என்ட்ட கேட்குற கேள்வி, "சார் இந்த விந்து வந்து எல்லாத்துக்கும் சொசைட்டில இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங்கா அதாவது திங்கிங் என்னன்னா, 50 சொட்டு ரத்தம் சேர்ந்து 1 சொட்டு விந்து உருவாகுது." இந்த கான்செப்ட்லயே இருக்கிறாங்க. அப்ப அது மாரி உருவாகுற ஒரு புனிதமான நீர ப்ரீஷியஸ் ஃப்ளூயிட் அத எஜாக்குலேட் பண்ணி அடிக்கடி எடுத்துட்டா, அந்த ஸ்டாக்கு தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்களால மேரேஜுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற முடியாதுன்னு ஒரு தவறான எண்ணம் இருக்கு. இது முற்றிலும் தவறானது. எப்படின்னா, ஒரு விந்து இருக்கு விதைப்பை இருக்குன்னா, அது ஒரு நாளைக்கு வந்து 200 டூ 300 மில்லியன் விந்தணுக்கள உற்பத்தி செய்யுது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, ஒரு நொடி இப்படிங்கிறதுக்குள்ளார 1500 விந்தணுக்கள் வந்து விதைப்பையில உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ, அந்த எண்ட் ஆஃப் தி டே அந்த நாள் முடிவுல இவ்வளவு விந்தணுக்கள் உற்பத்தி ஆனாலும் 50லிருந்து 100 மில்லியன் விந்தணுக்கள் வந்து வயபிளா அங்க ஸ்டோரேஜுக்கு போயிடும். ஸோ, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை பிறக்கறதுக்கு இந்த விந்தணுக்கள வந்து சேமிச்சு வைக்கணும். ரொம்ப நாள் எஜாக்குலேட் பண்ணக்கூடாதுங்கிற கான்செப்ட்க்கு நீங்க போனீங்கன்னா, அந்த குவாலிட்டி உள்ளார இருக்கிற விந்தணுக்களுடைய குவாலிட்டி டிக்ளைன்ஸ் ஆகுது, குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ, இந்த கான்செப்ட்ட வந்து மைண்ட்ல நீங்க நிலைநிறுத்திக்கணும். மாஸ்டர்பேஷன் வந்து டைரக்ட்டா எந்த விதத்திலயும் குழந்தையின்மைக்கு காரணமாகாது.